மீண்டும் உங்கள் எல்லாரும் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு நாள் எல்லாரும் கூடி அந்த கிராமத்தினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றை எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் ஆக ஆக நிறைய ஜனங்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அந்த கிணத்தை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு 23-24 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண் உள்ள விழுந்து இறந்துருந்தாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஒருத்தர் சொன்னாராம்மா, இவருடைய கணவன் வெளியூரில் இருக்கிறாங்க, அது நிறைய பணங்கள் அவர் அனுப்புகிறாரு, ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்துட்டா, அவர் திரும்பி வரப்போகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன், இனிமேல் இந்த ஆடம்பர வாழ்க்கை இல்லாமல் போயிருமோ அப்படின்னு நினச்சி அவருக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்களாம். ஒருத்தவங்க சொன்னாங்களாம்மா, அவங்க கணவர் ஊரில் இல்லாத நாட்களில் இந்த அம்மா அப்படி இப்படின்னு இருந்துருச்சு, இன்னைக்கு அவர் வந்துட்டாருன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஒருத்தவங்க சொன்னாங்களாம்மா, இல்லை காசு நிறைய இருக்குதே அப்படின்ற நினச்சி நிறைய கடனை வாங்கி வச்சிருச்சு, இன்னைக்கு கடன் தொல்லை தாங்க முடியல, அதனால உள்ள விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இந்த கிராம மக்கள் எல்லாரும் அந்த கிணத்தை எட்டி பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே போல ஒரு நாய்க்குட்டியும் அந்த கிணத்தை எட்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த நாய்க்கு மட்டும்தான் தெரியும் அது துரத்திட்டு வந்ததுனால இந்த அம்மா ஓடி கால் தவறி இந்த கிணத்துக்குள்ள விழுந்து அதனாலதான் இறந்து போச்சுன்னு சொல்லி. இந்த நாய்க்கு மட்டும் பேச தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிராம மக்கள் எல்லாரும் கடிச்சு கொதறி இருக்கும். ஏன்பா நடந்தது ஒண்ணு நீங்கெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அப்படிதாங்க நிறைய விஷயங்கள் நடக்குது. நமக்கு என்னன்னே தெரியாது, சும்மா ஒன்று பார்ப்போம், பார்க்கறத வச்சுட்டு கண்ணு காது மூக்கு வாய் வச்சு வாய்க்கு வந்தபடி பேசுறோம். வேண்டாமே, அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும். முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுவோம். ஒருவேளை தவறாக இருந்தா கூட அதை எப்படி நம்மால அதை பாசிட்டிவா மாற்ற முடியும், அதை எப்படி நேர்மறையான விஷயங்களுக்குள்ளாக கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போவோம். இல்லைன்னா நம்ம அமைதியா நம்ம வேலையை பார்த்து நகர்ந்து போறதே பிறருக்கு நன்மை செய்யறது தான். என்ன யோசிப்போமா? வாழ்க்கை ரொம்ப அழகானது. அடுத்தவங்க வாழ்க்கையை அழகுபடுத்த முடியலைனாலும் பரவாயில்லை, கஷ்டப்படுத்தாம இருக்க பழகிக்குவோம். நன்றி.